Assalamualaikum friends, welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஈஸியாக ஒரு உப்புமா ரெசிபியோட டீட்டெயிலாக எப்படி செய்கிறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எந்த டைம் வேண்டாலும் சரி ஒரு 5-6 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளமான ஒரு ரெசிபி தான் இந்த உப்புமா ரெசிபி. இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சு அது ஹீட் ஆகக்குள்ள ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணி கொள்ளணும். பட்டர் கொஞ்சம் மெல்ட்டாகவே ஹீட்டாக விடணும். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். செமோலினா ரவை எடுக்க போக்கல நல்லாவே அது பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் சில டைமுக்கு அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும். ஸோ அதனால் ரவை எடுக்க போக்கல நாங்கள் அதை சலிச்சு எடுக்கிறது தான் நல்லா. இப்போ இந்த ரவையை நாங்கள் கொஞ்சம் இந்த பட்டரில் கொஞ்சமாக நாங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். மிச்சமில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மிச்சமில்லை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆக தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆகினா சரி. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சரி, இந்த பதம் ஓகே. இப்போ நாங்கள் இதை செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு எடுத்து அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ இது ஒரு சைடில் நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் சேம் பேனுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கேஷ்யூ, அதே மாதிரி கொஞ்சம் பீனட்ஸ், இது ரெண்டையுமே போட்டு இது ரெண்டையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நாங்கள் இப்போ நாங்கள் இதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் திரும்ப அதே பேனை வச்சு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு நான் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி கடுகு எடுத்து அதை போட்டுக்கொள்கிறேன். அதோடு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சாப் பண்ணி அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இது கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகாட்டி கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். நான் 3 க்ரீன் சில்லிஸ் எடுத்து அதை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி இப்போ நல்லா நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அதோடு ஒரு 100 கிராம்ஸ் மாதிரி கேரட் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி 100 கிராம்ஸ் மாதிரி லீக்ஸ் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் கறி லீவ்ஸ் இருக்குது, அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 2-3 பிஞ்சஸ் டர்மரிக்கும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணினேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இது லைட்டாக இந்த பதத்துக்கு லைட்டாக வதங்கணும். இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இந்த அளவு வதங்கணும். வதங்க முந்தி நாங்கள் இதுக்கு வாட்டர் எதுவும் ஆட் பண்ணப்படாது, கொஞ்சம் வதங்கணும். இது இந்த அளவு வதங்கின பிறகு இதுக்கு நான் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1.5 கப் திக் மில்க் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பேலன்ஸ் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பாயில் ஆகாட்டியும் நாங்கள் அப்படியே கேஸ்லேயே அப்படியே வச்சிடணும். இப்போ இந்த லெவலுக்கு இப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா பாயில் ஆகி வரும். இப்படி பாயில் ஆகி வர மட்டும் நாங்கள் கொஞ்சம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இது பாயில் ஆகிடுச்சு தானே. இப்போ நாங்கள் இதை வறுத்து வச்ச ரவையை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரு பக்கத்தால் ஆட் பண்ணுறதோட மறுபக்கத்தால் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி எல்லாமே அப்படியே கட்டி ஆகிடும். ஸோ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை அப்படியே நாங்கள் மிக்ஸ் பண்ணி
இது வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு உதிரி உதிரியாக வராது. ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா எங்களோட அந்த மில்கோட எல்லா ரவையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கேஷ்யூவும் பீனட்டும் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சேன். அதை அப்படியே இதுக்கு மேலே நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி இந்த ரவை குக் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி அப்படியே வச்சிடணும். 2 மினிட்ஸுக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் திக் மில்க் அப்படியே வச்சு கொண்டேன் தானே, அதை வந்து இதுக்கு ஆட் பண்ணணும். இது வந்து எந்த சிஸ்டம் உண்டு. இது வந்து நான் ஒரு ஃபில்ம் ஒன்றில் பார்த்தேன் தான், சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் அப்படியே பிடிச்சிக்கொண்டேன். அதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு எடுத்தோம்னா எங்களோட உப்புமா ரெடி ஆகிடும். உண்மைக்குமே உப்புமான்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. ஏன்னா அதுக்கு நாங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம், மற்றது கேஷ்யூ பீனட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு நியூட்ரிஷனான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. ஸ்கூலுக்கு உங்களுக்கு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கவும் மேலும் அதே மாதிரி எங்களுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. அதே மாதிரி இது டின்னருக்கும் செய்யலும். ஸோ நான் இன்றைக்கி வந்து டின்னருக்கு தான் செய்கிறேன். டின்னருக்கும் செய்யலும், வேண்டிய மாதிரி செஞ்சு கொள்ளலும். மிச்ச நேரம் பிடிக்க மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸில் கட்டாயமாக இதை செஞ்சிடலும். எங்களுக்கு அண்டாண்டிக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே செய்யலும். பாருங்கள் இந்த உப்புமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ உதிரி உதிரியாக இருக்குது. சும்மா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உப்புமான்னு சொல்கிறேன் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் உப்புமான்னு சொல்கிறேன். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கட்டாயமாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏண்ட உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடுவோம். உப்புமா சட்டப்படி டேஸ்ட்டை வந்திக்குது. நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.